வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம் தம்பி. இப்ப ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இடைநீக்கம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்குதா? இந்த இடைநீக்கத்தை உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? முற்றுப்புள்ளி எல்லாம் எதுவுமே வைக்கல. இடைநீக்கம் தான். இது சும்மா ரொம்ப ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை தான். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, இப்ப இல்ல. முதல்ல அவர் டிவிக்கு பேட்டி குடுத்தாரு இல்லையா? பேட்டி குடுக்கும்போதே விமர்சனம் செய்தாருல்ல, அப்பவே அவர் மேல இந்த இடைநீக்கத்த செய்திருக்கணும். இப்ப அதற்கு அப்புறம் பெரிய அளவுல ஆக்ஷன் இருந்திருக்கணும். இடைநீக்கம் அப்படிங்கிறது இந்த சஸ்பென்ஷன் ஒண்ணும் பெரிய ஒண்ணும் ஆக்ஷன் கிடையாது. திரும்பவும் அவர எப்ப வேணாலும் அவங்க பார்ட்டிக்குள்ள எடுத்துக்க போறாங்க. ஸோ இதுல திருமாவளவன் அவர்களுக்கும் சரி, விசிகாவுக்கும் சரி, ஆதவ அர்ஜுனாவோடு ஏதோ ஒரு விதத்துல அவங்களால ஒரு ஒரு பிணைப்பு இருக்கிறதா, இல்ல அவங்களால என்ன நெருடல் இருக்கிறதுன்னு தெரியல. ஏன் அவரை கட்சியிலிருந்து நீக்க முடியல? இத்தனைக்கும் கட்சிக்கு புதிதாக வந்தவர் தான். இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்தவர் தான். அதுவும் அவர் திமுக அனுதாபியாக இருந்தவர் தான். அதுக்கு முன்னால அன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக பதவி கொடுத்த உடனேயே அவர் முதல்ல போய் சந்திச்ச நபர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே. அப்படி இருக்கும்போது விசிகா அன்றைக்கெல்லாம் அதை பத்தின எந்த கேள்வியும் கேட்கல. திமுக விமர்சனம் வராது அப்படின்ற அடிப்படையில தான் அவரை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி அப்படின்ற போது ஒரு விமர்சனம் வருகிறது. அதுக்கு விளக்கம் கேட்டு அவர் விளக்கம் கொடுத்தாரா, என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படிங்கறதும் பொதுவெளியில வைக்கப்படல. இடைநீக்கம் அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பு தான். ஒருவேளை இது இனிமேல் இது மாதிரி பேசாம இருப்பாரு அப்படின்ற எந்த உத்தரவாதமும் யாருக்கும் கிடையாது. அது திருமாவளவன் அவர்களுக்கே தெரியாது அவர் இனிமே அவர் பேசுவாரா பேச மாட்டாரா, என்ன பேசுவாருன்னு. இது ம், ம். இது தொடர்கதை தான். இது நிக்க போறது கிடையாது. இல்ல, என்னை இதையே பொறுத்த வரைக்கும் முற்றுப்புள்ளியா திமுக நம்ம ம், நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம், இப்ப அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா திமுகவுடைய அழுத்தத்துக்கு திருமாவளவன் அடிபணிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்துராதா? இப்ப இடைநீக்கம் அப்படிங்கிறது ஒரு ஏறக்குறைய ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? திமுகவினுடைய அழுத்தம் இருக்கிறது. அழுத்தத்துக்காக தான் இது செய்யப்பட்டது. அதனால் அவர் விகடன் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகாத போதே திமுகவினுடைய அழுத்தம் அப்படின்னு தான் அதற்கு ஒரு சாயத்தை கொடுத்தார் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீக்கி இருந்தாலும் அதை தான் சொல்ல போறாங்க. இடைநீக்கத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். திமுகவினுடைய பிரஷர்னாலதான் இன்னைக்கு இடைநீக்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாமே ஒண்ணுதான். இடைநீக்கம் அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை தான். இதுல இதனால எந்த முன்னேற்றமும் இருக்க போறதில்லை. எனக்கு தெரிந்து திமுக விசிகாவை கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கே நிறைய சிக்கல்களை அல்லது நெருடல்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் அறிந்த வரைக்கும் திமுக தரப்பில இருந்து சிக்னல்ஸ் கொடுக்கப்பட்டதாகவும், நீங்க கூட்டணியில இருந்து வெளியில போயறதுனால போகலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில எந்த முடிவும் எடுக்காமல் திருமாவளவன் அவர்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இது ஒண்ணு மட்டும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்பாகவே விசிகாவுக்கு நிறைய அதிருப்திகள் இருந்தது. அவங்க பொது தொகுதியில போட்டியிடணும்னு கேட்டாங்க. 2 விட அதிக தொகுதிகள் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக கூட்டணியோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தில் அதாவது எம்எல்ஏ எம்பிஸ் நம்பர்ஸ் வேறு எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஒருவேளை அதிமுகவோட போனாலும் சரி, அல்லது விஜய் அவர்களோடு போனாலும் சரி. விஜய் அவர்களோட போனா விஜயோடது அன்டெஸ்டட் ஓட் பேங்க். அவருக்கு எவ்வளவு வாக்குகள் வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த அடிப்படையில பார்த்தோமே ஆனால் இவர்களுக்கு விசிகாவுக்கு இது ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல தான் இப்ப விசிகா திரும்பவும் சரி விசிகாவும் சரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்றி திருமதி லட்சுமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.